ஹலோ வியூவர்ஸ். ஜப்பான் எப்பவுமே ரொம்ப வித்தியாசமான நாடுங்க இது. அப்படி அந்த நாட்டுல என்னதான் இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஜப்பான் நாட்டுல பல வினோதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க இப்ப வரைக்கும். அப்படி ஜப்பான்ல மட்டுமே நடக்கக்கூடிய 5 வித்தியாசமான வினோதமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஸ்லீப்பிங் ஸ்கூல். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா கிளீனிங்ல இருந்து சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுற வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. படிக்கிற வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்களையே பிராக்டிக்கலாவும் செய்ய வைக்கிறாங்களாம். அண்ட் இந்த விஷயம் குழந்தைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிற விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கான சாப்பாட்டை எடுத்துட்டு வராம ஸ்கூல்லயே சமைச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே சாப்பாட்டை தான் சாப்பிட கொடுக்குறாங்களாம். உணவு சப்ளை பண்றதுல இருந்து அதை பக்காவா கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையையுமே குழந்தைகளையே செய்ய வைக்கிறாங்களாம். இது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல தூங்குறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனலான ஒரு டைமை கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா குழந்தைகள் ஸ்கூல்ல நல்லா வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கவும் செய்யறாங்களாம். ஜப்பானை பார்த்து இப்ப சைனா ஸ்கூல்லயும் இந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்ச நேரம் தூங்க வைக்கிறாங்கங்க. ஸ்கூல்ல மட்டும் இல்லாம ஜப்பான்ல நிறைய இடங்கள்ல ஸ்லீப்பிங் பாட்ஸை பார்க்க முடியும். ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இந்த ஸ்லீப்பிங் பாட்ஸ் இருக்குமா. எப்ப வேணும்னாலும் யார் வேணும்னாலும் காசை கொடுத்துட்டு இந்த பாட்ஸ்ல கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாமா. நம்பர் 2, ஸ்மால் பில்டிங்ஸ். உலகத்திலேயே ஜப்பான்ல தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸ் அதிகமா இருக்குது. வீடு, ஹோட்டல், கஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரொம்பவே சின்னதா கட்டுறாங்க. அண்ட் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 கையை நீட்டுறதுக்கு கூட இந்த இடத்துல இடம் பற்றாக்குறையா இருக்குமா. இந்த மாதிரி ஜப்பான்ல ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது. ஜப்பான் மக்கள் இப்படி இந்த மாதிரி ரொம்ப சின்ன இடத்துல வாழ பழகிக்கிட்டாங்களாம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்ன இடத்த கூட வேஸ்ட் பண்ணாம அதுலயும் ஒரு யூஸ்ஃபுல்லான பில்டிங்கை மேக் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜப்பான் மக்களை. ஜப்பான்ல மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்பவே சின்ன சின்ன பில்டிங்ஸை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப உயரமா கட்டி மக்கள் அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்பர் 3, புல்லட் ட்ரெயின். உலகத்திலேயே ரொம்ப வேகமா போற ட்ரெயின் அப்படின்னா அது புல்லட் ட்ரெயின் தான். ஜப்பான்ல தான் இது இருக்குதுங்க. உலகத்திலேயே ஜப்பான்ல இருக்கிற ட்ரெயின்கள் தான் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷன்களுக்கு வருது. அண்ட் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு லேட்டா வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ட்ரெயினுடைய க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மொத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுமே பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். அண்ட் அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் கூட உள்ள தள்ளி கதவை சாத்தி ட்ரெயினை ஸ்டேஷனை விட்டு சரியான நேரத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே பல வேலையாட்கள் வேலையில இருப்பாங்களாம். இதே மாதிரி ஜப்பான்ல தான் இந்த ஒரே ஒரு பொண்ணு டிராவல் பண்றதுக்காக ஒரு ட்ரெயினையே ஆப்ரேட் பண்றாங்க. தினமும் இந்த ட்ரெயின்ல தான் இந்த ஒரே ஒரு பொண்ணு டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களாம். இந்த கிராமத்திலேயே மொத்தமா பாத்தீங்கன்னா 36 பேர் தான் இருக்காங்களாம். அதுலயும் இந்த ஒரு பொண்ணு தான் தினமும் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே ட்ராக்கை பனி மூடாம மெயின்டைன் பண்றதுக்கே 4-5 பேர் வேலை பார்க்கணுமா. ஆனாலும் அந்த ஒரு பொண்ணுக்காக ஜப்பான் கவர்மெண்ட் இந்த ட்ரெயினை இப்ப வரைக்கும் இயக்கிட்டு இருக்காங்களாம். இதே மாதிரி தான் ஜப்பான்ல இந்த ஃபுட் பாத் ட்ரெயினும் ஓடுதாங்க. ஜப்பான்ல இருக்கிற ஃபுகுஷிமால இருந்து சின்சான் ஓஷன்ங்கிற இந்த ட்ரெயின்ல ஃபுட் பாத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால நீங்க காலுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே ஜாலியா டிராவல் பண்ணலாமா. நம்பர் 4, ஷேப்டு ஃப்ரூட்ஸ். ஜப்பான்ல தான் முதலா பழங்களுடைய ஷேப்ஸை இப்படி வித்தியாசமா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஜப்பான்ல இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளுடைய ஷேப்பை வித்தியாசமா மாத்துறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்களாம். தர்பூசணி பழத்தை மண்டவோடி ஷேப்ல, ஹார்ட் ஷேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வளர வச்சு அட்டகாசமான சாதனையை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜப்பான்ல தான் பழங்களுக்கு கூட வித்தியாசமான ஷேப்களை கொடுத்து வளர வைக்கிறாங்க இப்ப வரைக்கும். இது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ஜப்பான்ல தான் விலை உயர்ந்த பழங்கள்லாம் விற்கிறாங்களாம். ஆனா இங்க நிக்கக்கூடிய கூட்டம் எதுக்காக நிக்குது தெரியுமா? வெறும் மாம்பழத்தை ஏலம் எடுக்கிறதுக்காக நிக்கிறாங்கங்க. 2019லயே இந்த 2 மாம்பழத்தை 5 லட்சம் ஜப்பானிய சியம், அதாவது இந்திய மதிப்புக்கு 3,66,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. மாம்பழம் மட்டும் இல்லாம 2 முலாம்பழம் இந்திய மதிப்புக்கு 5,50 லட்சம் ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்களாம். அதே மாதிரி திராட்சை பழத்தை கூட ஜப்பானியர்கள் அதிக விலை கொடுத்துதான் வாங்குறாங்கங்க. திராட்சை பழம் ஜப்பான்ல 1 கிலோ $400, அதாவது இந்திய மதிப்புக்கு 33,000 ரூபாய். ஜப்பான்ல மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடுற பழத்தை பல லட்சங்கள் கொடுத்து வாங்குறாங்களாம். நம்பர் 5, வெண்டிங் மிஷின். இப்ப வரைக்கும் உலகத்திலேயே ஜப்பான்ல தான் அதிக அளவு வெண்டிங் மிஷின்களையும் ரோபோட்களையும் பயன்படுத்துறாங்க. ஜப்பான்ல வெண்டிங் மிஷின்ஸ்லயே நமக்கு தேவையான முக்கால்வாசி பொருட்களை நம்மளால வாங்கிக்க முடியுமா. சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல ஆரம்பிச்சு உயிரோட இருக்கிற நண்டு கூட வெண்டிங் மிஷின்ல கிடைக்குமாங்க. அண்ட் இதே மாதிரி ரோபோட் ஹோட்டல்ல முதலா அறிமுகப்படுத்தினவங்களும் ஜப்பானியர்கள் தான். மனிதர்களே இல்லாம ரோபோட்களே இந்த ஹோட்டலை இப்ப வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கான் ஜப்பான்ல. இதே மாதிரிதான் செல்ஃப் போட்டோ ஸ்டுடியோஸ் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஜப்பானியர்கள். ஜப்பான்ல நமக்கு தேவையான போட்டோஸை நாமளே எடுத்து நமக்கு தேவையான அளவுல நாமளே பிரிண்டும் போட்டுக்கலாமா. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப வரைக்கும் ஜப்பான்ல நடந்துகிட்டு இருக்குங்க.
ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 விதமான ஜப்பானிய பழக்க வழக்கங்கள்லயே உங்களுக்கு எந்த பழக்க வழக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.